ஹாய் வரவங்களே, வெல்கம் டு எபிசோட் 12 லைஃப் ஸ்டோரி. ப்ரெக்னென்சியோட அன்னைக்கு அந்த டெலிவரி ஆனதை வச்சு முடித்தேன்ல. டெலிவரி ஆகிடுச்சி, 1 மணி நேரம் கழித்து லேபர் ரூமுக்கு டெலிவரி ஆகிடுச்சி. பிருத்திவியும் என்னையும் நார்மல் டெலிவரி அப்படிங்கிறனால இதுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நார்மல் ரூம், ஜென்ரல் ரூம் இருக்கும்ல, அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க 1 மணி நேரத்தில். அப்புறம் சக்கரை தண்ணியெலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்களா. அப்புறம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபீட் பண்ணலான்னு பார்த்தா, இது ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. யாராச்சும் கல்யாணம் பண்ணுறீங்க புதுசாக, யாராச்சும் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் காலத்துலலாம் எங்கள் அம்மா பியூபர்ட்டியே சொல்லலை, அப்புறம் எங்கேருந்து டெலிவரி சொல்ல போகிறாங்க? அவங்களாம் வெக்கப்பட்டுட்டே இருப்பாங்கள்ல. அப்போ எங்கள் அம்மா வந்து டெலிவரி டைமில் ஒன்று மட்டும் கேட்பாங்க, நல்லா தேய்ச்சி குளிச்சியா, நல்லா தேய்ச்சி குளி அப்படின்னு 9 மாதமும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியல, நம்ம என்ன அவ்வளோ அழுக்காவாக இருக்கிறோம், டெய்லி தேய்ச்சி தானே குளிக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். வரவங்களே ஆக்சுவலி ஒரு 6 மந்த்ஸு 7 மந்த்ஸ் வரும்போது உங்களோட அப்பர் பாடியில், பிரெஸ்ட்டில் வந்து ஒரு மாற்றம் நடக்கும். அது எதுக்கு அந்த மாதிரி ஸ்கின் வந்து லேயராக ஒரு திக் ஸ்கின் எதுக்கு ஆண்டவன் அந்த மாதிரி வர வைக்கிறான்னு எனக்கு புரியல. உங்கள் நிப்பல் சுற்றி வந்து யாரெல்லாம் கன்சீவாக இருக்காங்களோ ஒரு 6th மந்த்துக்கு மேலே நினைக்கிறேன், உங்கள் நிப்பலை சுற்றி வந்து இருக்கிற ஸ்கின்ல ரொம்ப திக்காக பாம்பு சட்டை மாதிரி ஒரு திக் லேயர் டார்க்காக, அது எதுக்கு வருதுன்னு எனக்கு புரியல. அதை தான் தேய்ச்சி குளிச்சியான்னு கேட்குறாங்க போல் இருக்கு எங்கள் அம்மா. நான் அது ஒன்றும் கண்டுக்கல, அது இருக்கிறதா போல் இருக்கு, கன்சீவாக இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் தான் ஃபீட் பண்ணலாங்கும்போது அது வந்து அந்த ஸ்கின்னையும் அந்த நிப்பிளையும் வந்து இருக்கிற கேப்பை வந்து குறைச்சிரும் போல் இருக்குது, ஃப்ளாட் ஆக்கிரும் போல் இருக்குது. அப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, அந்த ஸ்கின்னோடது குழந்தை வந்து ஃபீடு எடுத்துக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா சின்ன சின்னதாக அந்த டெட் ஸ்கின் மாதிரி வருது. அப்போ அது குழந்தைக்கு தொண்டையில் போயிடும்ல, நல்லா கடுகு சைஸ்லேயே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக சட்டை விடுற மாதிரி. அது எனக்கு தெரியலல்ல. அப்புறம் ஒரு நர்ஸ் வந்து பார்த்தாங்க, அவங்க தான் ஃபீடிங்க்கு வந்து வேற என்னமோ ஒரு டூல் மாதிரி வைக்கிறாங்க முதல்ல சக் பண்ணி பழகிறதுக்கு குழந்தை. அது என்னமோ இருந்துச்சு, ரப்பர் மாதிரி ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் அந்த அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது ஸ்கின்னு. சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளை கிளாத்தில் டிஷ்யூவில் ஏதோ போட்டு அமுத்தி 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 அந்த ஸ்கின்னை எடுக்கிறாங்க. ஐயோ, உயிரே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்கள் கொடுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, நானே தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்னாச்சு, குடுன்னு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து அடுத்த ரூமுக்கு ஓடுது. என்னடா அப்படின்ட்டு அப்புறம் வெளியே போய் எங்கள் அம்மா கேட்டு வந்தாங்க, எதுக்கு ஓடுறாங்க, ஏதோ எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க அப்படின்ட்டு கேட்டால், அந்த லேடிக்கு வந்து அப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு. ஒரு வேளை சிசேரியனா கொஞ்ச நாள் இருக்கிறாங்களா அங்கே ஹாஸ்பிட்டலில், 2-3 நாள் தங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு வந்து பால் கட்டிக்குச்சு. ஃபீட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த பால் வந்து தயிர் மாதிரி கொஞ்சம் கட்டி ஆயிரும் போல் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு அந்த நிப்பிள் வழியாக தானே வரணும், அப்போ வராதுல்ல. அப்போ பயங்கரம் வலி ஆகும் போல் இருக்குது, பிரெஸ்ட் ரொம்ப வலிக்கும் போல் இருக்குது. அந்த பொண்ணு கத்துது, அங்கேருந்து என் ரூம் வரைக்கும் கேட்குது, அம்மா அம்மான்னு கத்துது. அதை வந்து பிதுக்கி எடுக்கிறாங்களா இல்லை சர்ஜரி மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஸ்டிச் போடுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் ஏதோ பண்ணாங்க அவங்களுக்கு. ஐயோ, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னுலாம் நினச்சேன். அப்புறம் 3.5 kgs இருந்தான் பிருத்திவி. அப்புறம் என்ன, திங்க அதுதான் போயிட்டுருக்கு வச்சு. முதல் டாய்லெட் வந்து கருப்பு கலரில் வருமில்ல, முதல்லையோ 2 நாள் ஏதோ வரும்ல. அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் பச்சைக்கானா வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க, அந்த ஃபோல்டு பண்ணுற மாதிரி துணியில் நாப்கின்லாம் இது பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அக்கா ஒருத்தர், எங்கள் பெரியம்மா பொண்ணு, அவங்க வந்து விடோ, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க 2 பேரும் அவங்க டெலிவரிக்கு 10 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தனால ஒரு மாமாவுக்கு குழந்தை லேட்டாக ஆச்சுன்னு சொன்னால அந்த அக்கா தான். அவங்க வந்து அவங்களுக்கு டெலிவரிக்கு எங்கள் அம்மா இருந்தனால அவங்க அந்த நன்றி விஸ்வாசத்துக்கு கிராட்டிடியூடு ஷோ பண்ணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க அடுத்த நாளே. அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் தூக்கம் எல்லாமே இருக்கோமா. அப்புறம் அந்த அக்கா நல்லா அந்த குழந்தைய வளர்த்துனது அவங்க தானே. அப்போ அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கொஞ்சம் தூங்கணும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் அவங்க இருந்தாங்க, ஒரு நாளோ ஏதோ இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 1.5 நாளோ 2 நாள் கழிச்சு நார்மல் டெலிவரிங்கிறதுனால டிஸ்சார்ஜ். அப்புறம் அந்த ஒரு பெரிய ஊசி, ஏதோ ஒரு தடுப்பூசி மாதிரி ஃபஸ்ட்டு போடுவாங்களே, அந்த கையில் நம்மளுக்கு மார்க் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஊசி வந்து ஒரு வாரம் கழிச்சு இல்லை 3 நாள் கழித்து வந்து போட சொன்னாங்களா ஏதோ. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அந்த ஊசி போய் போட்டு வரத்துக்கு போனோம். அப்புறம் அப்பா தான் ஆம்னி வேன் வச்சுருக்காருல, அதில் தான் கூப்பிட்டு போவார். அப்போ பயமாக இருக்கும் உறவுகளே, பிருத்திவிக்கு வந்து தலையில் ஏதாச்சும் அடிபட்டுரும், இல்லைனா போன்ஸ் ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்ட்டு சரியான பயந்தாங்குழி நான். ஏன்னா என்னோட எக்ஸு கூட நாங்கள் 2-3 ஆஸ்ட்ரோ வந்து அவர் கூப்பிட்டு போனார். எதுக்கு கூப்பிட்டு போனார் ஞாபகம் இல்லை, ஆனால் கூப்பிட்டு போனார் ஆஸ்ட்ரோ பார்க்குறதுக்கு. அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா, எனக்கு நாகதோஷம் இருக்குது, அதனால குழந்தை வந்து ஃபஸ்ட்டு குழந்தை நிற்காது, ஒரு குழந்தையாச்சும் அபார்ஷன் ஆகி தான் உங்களுக்கு வந்து குழந்தையே தங்கும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தனால நான் வந்து பிருத்திவி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஐயோ நைட்லலாம் ஏஞ்சி மூச்சு எடுக்கிறானா இல்லையா, வயிறு மேலே கீழே போகுதா இல்லையா, அந்த மாதிரிலாம் பைத்தியக்காரியாட்டம் பார்த்துட்ருப்பேன். பயந்து ஏதாச்சும் ஆயிரும். ஏன்னா எனக்கு அபார்ஷன்லாம் ஆகலை, டேரெக்டாக 3ஆவது மாதம் நான் கன்சீவ் ஆனது தானே, அதனால எனக்கு ஒரு பயம். காரில் எடுத்துகிட்டு போனால் அப்படி சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேனா. அப்புறம் பொள்ளாச்சி எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஃபஸ்ட்டு விசிட் இருக்கும்ல, 1 மாதம் கழிச்சோ 2-3 மாதம் கழிச்சோ பொள்ளாச்சிக்கு ஒரு தடவை மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்ல, அப்போ போகும்போதும் அந்த 1 மணி நேரம் ஆயிரும் பொள்ளாச்சி போகிறதுக்கு, 55 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து. கரெக்டாக இப்படியே பிடிச்சிட்டே போனதில் எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்டு அப்போ வலிக்க ஆரம்பித்தது தான் உறவுகளே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் சுகர் வந்ததுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 12 வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு பெட் ரிடன் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை தூக்கிட்டு இருந்தேன் பாருங்கள், அதுலேயும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து வீக் ஆகிடுச்சு போல் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா நல்லா போன் வெயிட் ஆகிட்டாங்க 9 மாதம் படுத்த படிக்கையாக இருக்கும்போது. அதனாலேயே அவங்கள தூக்கியே இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து 80% வலிச்சுட்டே தான் இருக்கும் உறவுகளே. இப்போ வந்து அது யூஸ் டு ஆகிடுச்சு. ரொம்ப வலி, போன வாரம்லாம் ரொம்ப வலி. அப்புறம் ஆனந்திக்கு தான் தெரியும் நான் என்ன கஷ்டப்படுறேன்ட்டு. என் வீடியோஸும் என் மூஞ்சி வச்சு யாருமே நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இல்னஸ் இருக்குதுன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனந்தி தான் அந்த ஹார்ட் கம்ப்ரெஷன் பேக் வந்து வைங்கன்னு அவர் தான் தண்ணி நிறச்சி கொடுத்து ஒரு 5 நாள் வச்சேன். அப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நைட் ஆனால் கொஞ்சம் வலிக்குது. இன்றைக்கும் வச்சுட்டு தான் தூங்குவேன்னு நினைக்கிறேன். தலைகாணியே நான் காலுக்கு தான் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன். நாங்கள் அங்கே தலை வைக்க மாட்டோம், ஏசி இந்த சைடு இருக்கனால இந்த சைடு தான் தலை வச்சு படுப்போம். அங்கே தான் கால் வச்சு படுத்துட்ருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக பிருத்திவியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோமா ஆம்னி வேனில். எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் டையெல்லாம் அடிச்சுட்டு வந்தார் பேரனை பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இன்னொரு நாள் டெலிவரி கதை அதில் ஏதாச்சும் விட்டு போயிருக்குன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் உறவுகளே. வீட்டுக்கு வந்தோம். எங்களுதில் வந்து 16 நாள்லேயே கணபதி ஹோமம் வச்சு தீட்டு கழிப்பாங்க. அப்புறம் பேர் வைக்கிறதும் ஒட்டுக்காவே வச்சிடலாம், தனித்தனியாக டைம் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அப்படின்னு ஒரே நாளில் 16ஆம் நாள் ஐயரை கூப்பிட்டு ஓமம் வளர்த்தி இது வச்சிட்டோம் பேர். அந்த 16 நாளில் நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்ப்பேன்ல, இவன் வரான்னு அழுதுட்டு இருப்பான்ல, ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் முடிச்சுட்டு நம்மளுக்கு தூக்கம் போயிருமில்ல. அப்போ நான் வந்து அப்போ தான் ப்ரௌசிங் சென்டர்லாம் வந்த புதுசு. அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லி ஆஸ்ட்ரோ அந்த ஆஸ்ட்ரோ பார்த்தது தான் உறவுகளே. அந்த பிறந்த தேதி வச்சு ஜாதகம் எழுதுவோம்ல, அதில் வந்ததை வச்சு தான் ரொம்ப பயப்படுவேன் மெயினாக. அப்போ அவங்க ப்ரௌசிங் சென்டரில் அவர் போய் பார்த்துட்டு ஆஸ்ட்ரோ பார்த்துட்டு பீல பேர் வைக்க சொன்னாங்க, பா. அப்புறம் நான் உட்காந்து ஒரு 4-5 பேப்பர், அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேராச்சும் இருந்திருக்கும். பி ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகிறது. அப்புறம் இவனுக்கு வந்து நாங்கள் வந்து 3 பேர் வைப்போம். எல்லாரும் அப்படி தானான்னு தெரியல, ஆனால் 3 பேர் வைப்போம். காதில் சொல்கிறது 3 பேர். இவன் சனிக்கிழமை பிறந்தனால என்னோட மாமனாரோட பேர், நம்ம பெருமாளோட பேர் ஸ்ரீனிவாசன், அதை வச்சோம். நவீன் ஒரு பேரை வச்சோம், அது வந்து சும்மா வச்சோம். அப்புறம் பிருத்திவி நாவும் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் பா, அதனால நவீன் பிருத்திவினா உலகம். அப்போ என் உலகம் அவன் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சேன். எனக்கு வந்து சரி அம்மா அப்பாட்ட நம்ம எதிர்பார்த்த பாசம் கிடைக்கல, அது வந்து 70% தம்பிக்கு 30% தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது ஹஸ்பண்ட் இருந்து ரொம்ப கேர் லவ், அந்த அவரும் பார்ஷியாலிட்டி அனுபவிச்சிருக்கனால என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்குவார், பாசம் கொட்டுவார். எனக்கு என்ன தெரியுமா ஆசை, எத்தனை லேடிஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைன்னு தெரியல,
எனக்கு வந்து ஹஸ்பண்ட் முதல்ல மரியாதை கொடுக்கணும், ரொம்ப லவ் பண்ணணும், நம்மளை மட்டும்தான் அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணணும். அப்புறம் அடிக்கடி லவ் யூ சொல்லணும், அடிக்கடி முத்தம் கொடுக்கணும், அப்புறம் அடிக்கடி ஹக் பண்ணணும். அப்புறம் தூங்கும்போது அவரோட கையில் இந்த இடத்துல நம்ம தலையை வச்சு தூங்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லுங்கள். அது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கல. ஆனால் ஆனந்தி நான் வந்து சொல்லலை, அவர்கிட்ட வந்து நான் எதுவுமே சொல்லலை. எதிர்பார்த்தேன். இவர்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால அவர் கேட்டதுலேருந்து ஆனந்தி வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 4 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, மோஸ்ட்லி அவரோட ஷோல்டரில் தான் நான் தலையை வச்சே தூங்குவேன். ஆனால் தூக்கத்துலேயே கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து அவருக்கு ரத்தம் ஓட்டம் சரியாக இருக்காதுன்ட்டு நானே அக்கறையாக வந்து கை வந்து எடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவர் நான் கையை எடுத்தேன்னா அதில் கொஞ்சம் முழிப்பாயி அவர் இப்படி சாஞ்சிட்டு என் பக்கம் சாஞ்சிட்டு நானும் ஒரு கழிச்சு படுத்தேன்னா அப்பவும் கட்டி பிடிச்சி தான் தூங்குவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனந்தை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாருன்னு வைங்களேன். 99% நான் நினச்ச ஹஸ்பண்டு, ட்ரீம் ஹஸ்பண்டு. அப்புறம் தூக்கத்தில் சப்போஸ் நான் ஏதாச்சும் இறங்குறேன், யூரின் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு தடவை எந்திரிப்பேன். இறங்குறேன்னு சொன்னால் கூட ஆனந்த் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும், இல்லைன்னா ஏதாச்சும் வளர்றேன், சும்மா கொஞ்சம் எஞ்சி உட்காடுறேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா உடனே ஏஞ்சிருவார். ஏஞ்சிரு என்னாச்சு தூங்க தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்ருப்பாரு. அது ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் அவர் இப்படி எக்ஸு பேர் இது பண்ணோன்னே சரி இந்த பேரெல்லாம் இது பண்ணியாச்சு, பேர் இது அப்படின்ட்டு. அப்புறம் ஐயர் வந்தார், ஒரு அவங்களே ஐயர் வந்தார், சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்ருந்தோம். அப்புறம் பிருத்விக்கு காதில் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து குட்டியாக ஒரு மோதிரம் அது நான் காமிக்கிறேன், ஒரு 2 கிராம்குள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மோதிரம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பிருத்விக்கு கிஃப்டாக வாங்கின பொருள். பிறந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், ஏன்னா அவன் கன்னி ராசிங்கிறனால க்ரீன் கலர் தான் அவங்களுக்கு சூட்டபிள் அப்படின்ட்டு அந்த க்ரீன் கலர் ஒத்த ஸ்டோன் இருக்க மாதிரி வாங்கினேன். அது காமிக்கிறேன். அதை வாங்கி போட்டுட்டு முடிஞ்சு ஃபங்க்ஷனு பேர் வச்சாச்சு. ஆனால் பேர் வைக்கிற அன்னைக்கு ஃபீட் பண்ணி இவன் வந்து நைட்டு தூங்கவே மாட்டான். இவன் டே ஃபுல்லாக தூங்குவான். டே ஃபுல்லாக எனக்கு என்னென்னா 16ஆவது நாள் முடித்ததுக்கப்புறம் இவன் மே லாஸ்ட்டில் பிறந்தனால ஜூனில் ஃபுல்லாக கல்யாண முகூர்த்தமாக, அதனால கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நார்மல் டெலிவரி தானே, 16 நாள் முடிஞ்சில்ல, இப்போ நீங்கள் எடுங்க, ஐப்ரோஸ் எல்லாம் எடுங்க, மற்ற சர்வீசஸ் எல்லாம் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நஞ்சம் வந்துட்டு இருந்தவங்க நிறையா கிளைண்ட்ஸ் வந்து போயிட்டாங்க. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி பொள்ளாச்சி போயிட்டேன், வர்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னுமே நினச்சிட்ருக்காங்க. சில பேர் அப்படி ரெகுலராக வரவங்க சொல்லி அவங்க கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க ஒரு அவங்களே. அப்புறம் இவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டான். நான் இப்படி 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு என்னடா வேணும் ஃபீட் பண்ணிடுவேன், கதக்கிட்டு இருப்பான். அப்புறம் என்னடா வேணும் உனக்கு, அதுதான் ஃபீட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி இப்படி பேசிகிட்டு இருப்பேன் பிருத்திவிட்ட. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் கழித்து 10 நாளோ 15 நாள் கழித்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஓட்டு வீடு தானே, அவங்களுக்கு கேட்கும்ல, அவங்க பாத்ரூம் வந்தாங்கன்னா ஒரு 5 அடி 10 அடியில் தானே இருக்கும். அந்த பெட்ரூமுக்கும் அவங்க பாத்ரூம் போகிற பாத்ரூமுக்கும் 10 அடி தான் இருக்கும். அப்போ அவங்க அடுத்த நாள் கேட்பாங்க 2:30 மணி 3 மணிக்கெல்லாம், உன் பையன்ட்ட என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்கு திட்டிகிட்டு இருக்க. அவங்க வந்து திட்டிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்குவாங்க போல் இருக்கு. நான் கெஞ்சிட்டு உட்காந்துருப்பேன், டே தூங்குடா எனக்கு வேலை இருக்குடா அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சமைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவனோட டாய்லெட்டு துணி, யூரின் துணியெல்லாம் பச்சை உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா துவைச்சிருவாங்க. என்னென்னா அந்த பேர் வைக்கிற அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபீட் பண்ணி சரியாக நைட்டில் தூங்க விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு, டே டைம்லேயும் சரியாக தூங்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா கெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்காங்களா. நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இறந்துட்டாலோ யாராச்சும் பிறந்திருந்தாலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி டைம் நம்ம கொடுக்க மாட்டோம்ல, உடனே போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். எனக்கு வேறு என்ன ஆயிடுச்சு, எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
எனக்கு வந்து நான் ஃபீட் பண்ணுவேன். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நைட்டி வந்து நனைய ஆரம்பிச்சிரும். அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. நம்ம நிறையா மதர்ஸ் ஹார்லிக்ஸு நிறையா பால் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்களா எங்கள் அம்மா எனக்கும். அதனால அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு போல இருக்கு. நைட்டி வேறு ஈரமாயிட்டே இருக்கும். துப்பட்டா போட்டாலும் கொஞ்சம் கூட நைட்டி தெரியாமல் இருக்காதுல்ல. அப்போ ஒரு மாதிரி மாமா, அத்தை, சித்தி யார் வந்தாலுமே ஒரு மாதிரியா இருக்கும். அப்புறம் நினைப்பேன், அப்போல்லாம் வந்து மில்க்கு பேங்க்கெல்லாம் இருந்திருந்தா நம்ம கொடுக்கலாமே, ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு அது யூஸ் ஆகும்ல எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. அப்போ பம்பிங்கெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம கையில் தான் எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 2 மணி நேரத்துக்கு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அவ்வளோக்கா எனக்கு பார்லர் கிளைண்ட்ஸ் கம்மியாயிட்டாங்க. அப்புறம் குழந்த பிறந்திருக்கணும், கம்மியாக வர ஆரம்பித்தாங்களா. அதனால் எனக்கு கொஞ்சம் அவன் 8-9 மந்த்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பார்லரு, டெய்லரிங் சுத்தமாக நிறுத்தியாச்சு, டியூஷன் நிறுத்தியாச்சு, கிளாஸ் எடுக்கிறது இல்லை. அப்புறம் வருமானமும் கம்மி ஆயிடுச்சு. இவர் தான் கடை எடுக்கிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சுல்ல. இப்போது கடையது ஸ்டோரி சொன்னல அவங்களே, அதுக்குள்ளே ஏசி ஜாஸ்தியாக இருந்துச்சு, கம்மி பண்ணேன். கடையது ஸ்டோரி சொன்னல அவங்களே, உலகம் பொள்ளாச்சியில் அக்கம் பக்கம் இருந்தவங்க, அப்புறம் என்னோடய சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் சில பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அவங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும் எதனால் கடையை எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் நிறையா பேர் வந்து 2வது மருமக வந்தா, ராசி இல்லை, கடை வச்சுருந்தாங்க, போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இல்லைன்னா இவ தான் வந்து எடுத்துட்டு தனி கொடுத்தனும் போயிட்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வரவங்களே. என் மேலே என்ன தப்பு? நான் வந்து எங்கள் தாய் மாமா அவர் பார்த்துக்குவார், இந்த ஆள் பார்க்கலனாலும் அவர் பார்த்துக்குவார். அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க கிடையாது, 2 பசங்க தான். அதனால 2 மருமகளையும் தாங்குவாங்க. அந்த மாதிரி தானே நான் நினச்சி போயிருப்பேன் வரவங்களே. ஆனால் அவங்க வந்து அந்த பெரிய மருமகளுக்கு, பெரிய பையனுக்கு, பெரிய பேரனுக்கு பார்ஷியல்ட்டி பார்த்துட்டு அவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு நினச்சிட்டு என்னையும் என்னோட எக்ஸையும் எதுக்கு அப்படி கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, இப்போது எங்கள் அம்மா வந்து குழந்தை பிறந்து 1 வயசு ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா டீசெண்டாக வந்து சொல்கிறாங்க, இந்த ஆள் சம்பாதிக்க மாட்டேங்கிறான், நீ தான் கஷ்டப்படுற, அதனால நீ வந்து 2nd குழந்தை பெற்றுக்காத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா டீசெண்டாக வந்து சொல்லிட்டாங்க. 2nd குழந்தை கன்சீவ் ஆகிற போது பார்த்துக்கோ, ஏன்னா ஒரு 6-7 மந்த்ஸ் வரைக்கும் பீரியட்ஸ் ஆகாதுல்ல, அதனால அட்வைஸ் பண்ணுறாங்க. அது வந்து நீட்டாக எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணாங்க, அதுதான் உருப்படியாக பண்ணாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் வந்து நான் குழந்தைய எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நினைக்கிறேன், ஆமாம் குழந்தைய எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் டீசெண்டாக வந்து சொல்ல வேண்டியதானே, இன்னொரு குழந்தை தேவையில்லை அப்படின்ட்டு அந்த மச்சாண்டார் பொண்டாட்டியும் நிற்க வச்சு, என்னையும் நிற்க வச்சு, என்ன தெரியுமா சொல்லுது அந்த அம்மா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை தான் பிளான் பண்ணோம், 2nd குழந்தை பிளானே பண்ணல, 2nd குழந்தைக்கு வந்து நாங்கள் காண்டம்ஸ் போட்டோம், ஆனால் அது கிழிஞ்சு தான் இவன் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மச்சாண்டார் பொண்டாட்டி முன்னாடியே என்னோடய எக்ஸை வந்து அசிங்கப்படுத்துது. அப்புறம் அப்போ கூட நான் வந்து என்னோட எக்ஸிட்ட சொன்னனான்னு ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொன்னனான்னு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து அவன் மேலே இன்னும் சிம்பத்தியும் லவ் கேர் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படி என்னைய சரியாக கவனிக்க மாட்டாங்களோ, என்னைய என்னமோ குப்பை தொட்டியிலேருந்து எடுத்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இவரை மதிக்கவே இல்லையே, இப்போவுமே மதிக்கவே இல்லையா அப்படின்ட்டு நான் ரொம்ப அவர் மேலே பாசமாக, அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, அவர் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், இதுக்கு மேலே அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் வரவங்களே. ஆனால் ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க? நான் எதில் குறைஞ்சி போயிட்டேன்? நான் நிறைய நகை போட்டு போனேன், என்கிட்ட 1,20,000 கேஷ் இருந்துச்சு, அந்த கேஷ் வச்சு தான் பிருத்திவி 1 வயசு வர்றதுக்குள்ளே ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 9 மாதமோ 10 மாதம் இருக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு இடம் வந்துச்சு, மாமனாரும் எக்ஸும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு இடம் வந்திருக்கு 5.5 சென்ட்டுக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் என்கிட்ட கரெக்டாக 1,20,000 வச்சுருக்கேன். அப்போ 1 லட்ச ரூபா வருது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நான் என்ன மாமா சொல்கிறாங்க அப்படின்ட்டு, எங்கள் அம்மா இடம் வாங்கினாங்களே திருப்பூரில், எங்கள் அப்பா கொடுத்த காசில் 10,000க்கு வாங்கினாங்களே, அது வந்து அப்போ சேல் ஆகாமல் தான் இருந்துச்சு.
இல்லை அப்போது சேல் ஆயிடுச்சு. அப்போ தான் ரீசெண்டாக சேல் ஆகிருந்துச்சு. எங்கள் 3வது மாமா வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவர் இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணுறனால அவர் திருப்பூர் வாசி தான், அவர் தான் சேல் பண்ணி கொடுத்தாரு. 4.5 லட்சத்துக்கு போச்சு. அப்போ எனக்கு ஒரு பல்பு எரிஞ்சிச்சு. அம்மா 10,000த்துக்கு வாங்கினாங்க, 4.5 லட்சத்துக்கு போச்சு. அம்மா இப்போ சூலூரில் கட்டியிருக்க வீடு இப்போனா ஒரு பிருத்வி பிறந்து 21 வருஷம் ஆயிடுச்சு வீடு கட்டி. பிருத்வி பிறந்து 2 வருஷம், அப்போ 20 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஞாபகம் வந்து நான் என்ன பண்ணேன், எங்கள் மாமனாட்ட கேட்டேன், என்கிட்ட 1,20,000 வச்சிட்ருக்கேன், நான் வேணா வாங்கிக்கவா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்புறம் என் லைஃப்லேயே என்னோட எக்ஸும் என்னோட மாமனாரும் ஒரே வேலை உருப்படியாக பண்ண வேலை அப்படின்னா என் கூட வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு விட்டாங்க. 5.5 சென்ட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மாதிரி, அது காலி இடமா தான் இருந்துச்சு. அங்கே 5.5 சென்ட்டுக்கு வந்து 20,000 பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதோ ஆயிடுச்சு. அப்புறம் 1,20,000 கரெக்டாக அதில் அவுட்டு. 5.5 சென்ட்டுக்கு நான் அதிபதி ஆயிட்டேன். அதுதான் பொள்ளாச்சி வந்து நான் கல்யாணம் பண்ணி போய் நிறையா கோல்டு இழந்தது, நிறையா இவர் மேலே காசு செலவு பண்ணது, இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிட்டு பண்ணது எல்லாம் இழந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ், ஆண்டவன் வந்து இந்த இடத்த வந்து எனக்கு வாங்கிறதுக்குன்னு அந்த 1,20,000 என்னோடய அக்கௌண்ட்டில் அப்படியே தக்க வச்சுட்டு இருந்தார் போல் இருக்கு ஆண்டவன். அதுக்கப்புறமும் நான் ஒரு 25 பக்கம் சேர்த்தேன். அந்த இடம் வாங்கினதுக்கப்புறமும் திருப்பி 25 பக்கம் சேர்த்துட்டு தான் அப்புறம் அவங்க வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் வேலையெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டோன்ட்டு மச்சாண்டாரு மாமனார்லாம் வந்து உட்காந்து பேசினோம்ல. என்னோட எக்ஸு கடை எடுத்ததுக்கப்புறம் இவரை சேல்ஸ்மேனாவாச்சு எங்கேயாச்சும் வேலை வாங்கி கொடுங்க, ஒரு 10,000 சம்பளத்துக்கு போகணுன்னு நான் பேசினேன்ல. அப்போ அந்த அதுக்கு கொஞ்சம் அந்த டைமில் தான் நினைக்கிறேன், ஆமாம் பிருத்வி பிறந்த கையோட நினைக்கிறேன். அந்த டைமில் பேசும்போது தான் ஒரு 6 மாதம் நான் அங்கேயும் போர்ச்சுகோவில் வந்து என்னோடய சொந்த காசு 25,000 திருப்பி சேர்ந்துச்சா. எங்கள் அம்மா கொடுத்த காசு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ கொடுத்தது. அப்புறம் நான் இங்கே வந்து டெய்லரிங்கு பிருத்வி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டெய்லரிங் வேலை ஆரம்பிச்சிட்டேன்ல, அங்கே அதை எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் பார்லர் தான் ஆரம்பிச்சிட்டேனே, 16 நாள்லேயே ஆரம்பித்து அப்புறம் அங்கே இருந்தேன் உறவுகளே. ஆமாம், அங்கே 8 மாதம் வரைக்கும் இருந்தேன். மாமனார்கிட்ட திருப்பி அந்த இடத்துக்கே வரேன். 3 மாதம் ஆயிடுச்சு. என் தம்பி அப்போ தான் ஒசூரில் 6 மாதம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இனி நான் போக மாட்டேன், அடுத்தது ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ்க்கு வந்து அப்போ தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ அவன் என்கிட்ட சொல்கிறான், எல்லோரும் 3 மாதத்தில் போயிடுவாங்கள்ல குழந்தைய எடுத்துகிட்டு, நீ என்ன இங்கேயே இருக்கிறேன்? ஏன்னா இவன் நைட்டே இருக்கிறான்ல, பிருத்வி நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த ஒரு ரூம் தானே, நான் பக்கத்தில் வீடு எடுத்திருந்தேன் ரோஷ்தோட, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பக்கத்தில் ஒரு வீடு எடுத்திருந்தேன், அது இருக்குது. ஆனால் அப்பா அங்கே போய் தூங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். என் தம்பி தான் இங்கே தூங்குவான். அப்பா அம்மா அங்கே போயிடுவாங்களா என்னன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆமாம், அப்பா போயிடுவார், அம்மா மட்டும் என் கூட இருப்பாங்க. அப்புறம் தம்பி இங்கே தான் டிவி பார்த்துட்டு இருக்கனால இந்த ரூமில் தான் இருப்பான், இந்த ஓட்டு வீட்டில். அப்போ அவன் எப்படி கேட்குறான் சுருக்குன்னு. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா நிற்கிறாங்க, ஆனால் சிரிக்கிறாங்க, அவங்க ஒன்றுமே சொல்ல. நீ என்ன போகாமல் இருக்க அப்படின்னா அது இன்சல்ட்டு தானே எனக்கு. அப்புறம் நான் அடுத்த நாளே ராஷ்தோட டிஓடியிலேருந்து ஃபோன் அடித்தேன் மாமனாருக்கு. எனக்கு என் பையனுக்கு 3 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பேரனுக்கு பெரியவனுக்கு வந்து 6 மாதம் ஆயிருக்கும்ல. அப்போ நான் ஃபோன் அடிக்கிறேன், 2 குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியும். அவங்க தான் மேலே இருக்காங்கள, அவங்க தான் முதல்லேருந்தே ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தையும் அந்த மாதிரி தான் 1 மாதம் அந்த மாதிரி கீழே தேவைங்கும் போது கீழே அவங்க மாமனாரோட பெட்ரூமில் இருந்துக்கிட்டு மாமனார் மாமியாரை வெளியே ஹாலுக்கு தள்ளி விட்டுட்டு, ஏன்னா எக்ஸு எங்களோட ரூமில் இருப்பார்ல கீழே. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அவங்க மேலே போயிட்டாங்க. அவங்க தேவை முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் கீழே வர்றதானே சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அங்கேயே கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில, ஞாபகம் இல்லை. அப்புறம் இப்படி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் எங்கள் மாமனார்கிட்ட, என்ன இப்படி 3 மாதம் ஆச்சு இந்த மாதிரி சொல்கிறான், நான் வரப்போகிறேன் அப்படி சொல்கிறேன். எக்ஸிட்டையும் மாமனார்ட்டையும் சொல்கிறேன். எங்கள் மாமனார் ஃபோன் வாங்கி சொல்கிறாரு, அவன் 6 மாதம் தானே ஆயிருக்கு, நீ வந்து இன்னும் 2-3 மாதம் இரு, அப்புறம் நாங்கள் கூப்பிடும்போது வருவியாம்மா
அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அவங்களே வந்து கூட்டு போகல, அப்போ நீ பேசாமல் எவ்வளோ நாள் உனக்கு தோணுதோ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு 8 மாதம் வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் என் தம்பி இந்த மாதிரி பேசுறது நிறைய டைம் அவன் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்கான். அவனுக்கு இரிட்டேட் ஆகுதில்ல, இவன் அழுகிறது வைக்கிறது, டிவி பார்க்க விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அப்போல்லாம் பேசியிருக்கான். அது தெரியாமல் அந்த வயசுக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஆனால் அது எனக்கு ஹர்ட் ஆகிட்டு இருந்துச்சு அவங்களே. அப்புறம் இவன் பிறந்த புதுசில் அந்த வீடியோலையும் சொன்னேன்ல, ஒரு டோட்டலாக ஒரு 40 ரூபாய்க்கு இது வாங்கிட்டு வந்தார். 40 ரூபாய்க்கு அந்த காற்று ஊதுனா அனிமல்ஸ் மாதிரி வரும்ல, அந்த ஷேப்பில் வரும்ல, அந்த இது தான் வாங்கிட்டு வந்தார். நான் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கடை அப்போ தான் க்ளோஸ் பண்ணுற நிலமையில இருக்குது. ஒரு வாரம் விட்டு டல் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணல, டல் ஆகிடுச்சு. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் அவர் பார்க்கறதுக்கே வந்துட்டு இருக்காரு. சண்டேவும் மல்லிகை கடை இருக்கும்ல, ஒரு ஹாஃப் டே மட்டும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வருவார். ஏன்னா மச்சாண்டாரு 2 வேலை பார்க்கணும், எனக்கு குழந்த பிறந்துச்சு, எனக்கு நிறையா சம்பாதிக்கணுன்ட்டு அவர் பார்க்கறது இல்லை கடையை. மாமியார் 2 மணி நேரம் மத்தியானம் மட்டும் தான் பார்க்க முடியும், எனக்கு பிபி இருக்குது, சுகர் வந்துருச்சு, பிபி இருக்குது, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மேபி மெனப்பாஸோட இதாக என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அதனால அவங்களும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அதனால இவர் வந்து மத்தியானம் வரைக்கும் மட்டும் கடையை வச்சுட்டு என்னையை பார்க்க வருவார். ஆனால் ஒரு நாள் கூட மனுஷன் செர்லாக் வாங்கிட்டு வரதோ, குழந்தைக்கு வேறு ஏதாவது தேவைப்படுறது வாங்கிட்டு வரதோ, ஒரு தொட்டில் வாங்கிட்டு வரதோ, இல்லை அந்த தொட்டில் கம்பி வாங்கிட்டு வரதோ, எதுவுமே ஒரு பைசா பிருத்திவிக்கு செலவு பண்ணதே கிடையாது. வரும்போது சும்மா கை வீசிட்டு தான் வருவார். அந்த ஒன்று தான் கிஃப்டாக வாங்கிட்டு வந்தார் பையனுக்கு. அப்போ எனக்கு ரொம்ப கடுப்பாகும், என்னடா இந்த மாதிரி இருக்கிறாரு, ஆசாசியாக என்னென்னமோ வாங்கிட்டு வருவார், வைப்பார், வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க எல்லாரும். ஆனால் இப்படி கஞ்ச பிசினாரியாக இருக்கிறான், சொந்த குழந்தைக்கே எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறான். ஏன்னா அங்கே லாஸ் ஆகிட்டு அங்கே சரியாக ஓட்டமே இல்லை கடை. அப்புறம் அங்கேருந்து ஐயா வந்து நான் வந்துட்டு இருக்கும்போது நான் காசு கொடுப்பேன். எனக்கு இங்கே டெலிவரி ஆகி பெருசாக வருமானம் வரல, டெய்லரிங் கொஞ்ச நாள் நான் பண்ணல. அப்போ நான் எங்கேருந்து கொடுப்பேன், நான் இடம் வாங்கினேன்ல, அப்போ 1,20,000 ரூபா செலவு பண்ணிட்டேன். அப்புறம் பார்லர் அங்கே போடுறதுக்கு அப்போவே பார்லர் போட்டேன்னா இல்லை பிருத்திவியை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஆல்ட்ரேஷன் பண்ணேன்னா தெரியல, போர்ட்டிகோவில் ஒரு பார்லர் போட்டு மெஷின் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே மெஷின் எடுத்துகிட்டு போய் தானே தைச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட 2 மெஷின் இருந்துச்சுல. அப்போ அந்த போர்ட்டிகோலையே இன்னொரு பார்லர் போடலான்னு இன்னொரு சேரு, இன்னொரு கண்ணாடி, அந்த மாதிரி ரொம்ப எனக்கு அங்கேயுமே ரொம்ப பெரிய பார்லர் எல்லாம் போட முடியாது. 10க்கு 10 போர்ட்டிகோ, ஓப்பனாக இருந்த போர்ட்டிகோ, அந்த படி ஏறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் டோரு. அப்போ சரி அதையாச்சும் ஒரு ரூம் மாதிரி ஆக்கிடுவோன்ட்டு தடுத்து ஒரு பேசேஜ் மாதிரி பண்ணி அதுக்கு நான் தான் 20,000 ரூபா கொடுத்துருக்கேன். அது இன்னமே அப்படியே தான் இருக்குது. அது ரூமெல்லாம் எடுத்துட்டாங்க, நடுவில் வந்து வுட்டில் தடுத்து இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. மறைச்சது மட்டும் அப்படியே 2 சைடு எல் ஷேப்பில் சிமெண்ட்டில் செங்கல் வச்சு கட்டினது அது அப்படியே தான் இருக்குது. அப்புறம் அந்த 20 ரூபா 20 25 ஏதோ அது கட்டுறதுக்கு அந்த கார்பெண்டர் ஒர்க்குக்கெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் அதுவும் நான் தான் கொடுத்தேன். சரி இங்கே பார்லரு சூலூர் வர வேண்டாம், பொள்ளாச்சியில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துலலாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ போடு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னா அங்கே பார்லர் போட்டவர் அவங்களே பிருத்திவி பிறந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டேன்னா, முன்னாடியே போட்டேனானே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் போட்டதுக்கப்புறம் டை வந்து இங்கே 70 ரூபாய்க்கு போடுவேன், அங்கே டை போட்டுட்டு 10 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. இத்தனைக்கும் இவங்க இருக்கிறது வந்து எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆனவங்க, இல்லைனா பொலிட்டீஷியன் தான் அந்த 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 ஏரியாவில் இருக்கிறவங்க. வீடு ஃபுல்லாக ஹைஃபையாக தான் இருக்கும், எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருப்பாங்க, பங்களா மாதிரி தான் இருக்கும், பணக்காரங்களாக தான் இருப்பாங்க எல்லோரும். ஆனால் அந்த கஞ்ச பிசினாரிங்க அவங்க ஒய்ஃபு அவங்க மருமகளாக என்ன பண்ணுவாங்க, ஐப்ரோஸ் எடுப்பாங்க, 7 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்போ 10 ரூபா ஆயிடுச்சு, ஆனால் 7 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்புறம் தலகாணி உர, பெட்ஷீட்டு கோடு அடிக்கணும், சாரீ கோடு அடிக்கணும், ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு வருவாங்க. சூலூரில் கிளைண்ட்ஸ் வந்து ப்ளவுஸுக்கு பார்லருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அங்கே சப்போர்ட்டே பண்ணல. அவங்கெல்லாம் காசு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருப்பாங்களா. அப்போ எனக்கு கடுப்பு தான் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் என்ன செய்ய, இங்கே டெவலப் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா பிருத்திவி பெருசாகட்டும். ஒரு நாள் கூட நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து இங்கே அம்மா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது, சூலூர் வந்துடணும்னு நினச்சது கிடையாது. இது எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எல்லா லேடிஸும் அம்மா வீட்டுக்கு ஆனாவுன்னா போவாங்க,
நான் வந்து எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்குமே எங்கள் அம்மா கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க. அப்போ தான் நான் போவேன் ஃபெஸ்டிவல் டைமில். மற்றபடி நான் போகவே மாட்டேன். அவங்களா கூப்பிட்டா தான், ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டா தான் நான் போவேன். மற்றபடி போகவே மாட்டேன் உறவுகளே. அந்த மாதிரி ரோஷம்னா எனக்கு அப்படி பிடிக்கல. வேலையை விட்டுட்டு பார்லரை விட்டுட்டு அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன், சூலூரில் இருந்தாலுமே அங்கே இருந்தாலுமே அப்படின்னு நான் போகவே மாட்டேன். அப்புறம் ஒரு வழியாக இப்படி வந்து குழந்தைய வளர்த்திட்டு உட்காந்துருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் என்னென்னா, பையன் தானே பிருத்திவி, இவன் வந்து அந்த பச்கானா மாதிரி நானே தைச்சேன். கொஞ்சம் ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த வெல்க்ரோ வச்சு தைச்சேன் உறவுகளே. வெல்க்ரோ வச்சு ரெடிமேடு வாங்கினதை நம்ம டெய்லர் ஆச்சா வெல்க்ரோ வாங்கி அந்த ஷேப் அழகாக வரும். நம்ம வெல்க்ரோ வச்சு இப்படி ஒட்டி விட்டுறலாம் வயிற்று பகுதியில். ஈஸி தான். அதனால் டபுள் துணி போட்டு நானே தைச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் துவைக்கிறதுக்கு. டைப்பரே நான் யூஸ் பண்ணல. அவன் அழுதாலும் பரவாயில்லன்ட்டு நான் கஷ்டப்படுவேன். ஃபீட் பண்ணி நைட்டு தூக்கம் இல்லாமல் அப்படியே கிறங்கி போய் மயக்கம் போடுற மாதிரி ஆயிடுவேன். பேர் வைக்கிற அன்றைக்கும் அப்படி தான். பேர் வைக்கிற அன்றைக்கும் எக்ஸு வெளியே உட்காண்ட்ருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டு வீட்டில். நான் வந்து எக்ஸை தான் மாமா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லைனா மயங்கி பாத்ரூம்லேயே விழுந்திருப்பேன் பேர் வைக்கிற அன்னைக்கு. அடையமாக வண்டையிலேயே எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கோம். மாமான்னு கூப்பிடவும் டோர் வந்து சும்மா சாத்திட்டு போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடி உட்காந்துருக்கனால அவர் தான் வந்து அப்புறம் பிடிச்சிட்டு அப்புறம் கல்கண்டோ என்னமோ ரூமில் வச்சுருந்தனால கல்கண்டு எடுத்து கொடுத்தாரு. அது லோ சுகர் ஆயிடுது போல் இருக்குது இந்த நைட்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த இன்சிடெண்ட் என்னென்னா, எனக்கு அப்படியே கிறக்கமாக இருக்குமா. அப்போ நிறையா பச்சக்கானா வச்சிட்டோன்னா, பச்சக்கானா இல்லை அந்த டைப்பர் பச்சக்கானா அந்த மேலே முடிச்சு போடுறது மறந்துட்டேன். அந்த கீழே கோமணம் வந்து இந்த வெல்க்ரோ வச்ச கோமணம் வந்து ஒரு 20 இருக்குன்னா எங்கள் அம்மாவுக்கு தானே கஷ்டம். திருப்பி சீக்கிரம் துவைக்கணும், மழை வந்தால் கஷ்டம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 20 கோமணத்துக்கு பதிலாக ஒரு 20 தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டாக இருக்க நைட்டி, வேஸ்ட்டாக இருக்க லுங்கி, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக இருக்கும், துப்பட்டா எல்லாத்தையும் வச்சு சாஃப்ட் காட்டன் அதை வச்சு நான் கோமணம் வந்து ரெடி பண்ணிட்டேன் பிருத்திவிக்கு. அந்த கோமணம் வந்து கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிட்டேன் வரவங்களே. கொஞ்சம் 1 வயசு அதுக்கு மேலே கூட போடலாம். அப்புறம் கொஞ்சம் காற்று போட்டோன்னு கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணி வச்சுருந்தேன். இவன் வந்து ஒரு 8 மந்த்ஸா கொஞ்சம் உட்காருவாங்களே அந்த ஸ்டேஜில் 7th 8th மந்த்துன்னு நினைக்கிறேன். ட்ரௌசர் தான் மோஸ்ட்லி போட்டு விடுவேன். ஏன்னா 8 மந்த்ஸ்னால் கொஞ்சம் பெருசாகிடும்ல குழந்த. நான் வந்து அப்போதைக்கு ஏதோ இல்லைன்னு சொல்லி இந்த கோமணத்தை போட்டுவிட்டேனா என்னன்னு தெரியல. எறும்பு கடிச்சிருச்சு ரோக்லே. ஓட்டு வீட்டில் என்ன பயமாக இருக்கும்னா, பாதி நாள் எனக்கு தூக்கம் வராது, இவன் அழுகிறத வச்சு தூக்கம் வராது. பாதி நாள் வந்து எலி ஓடிட்டே இருக்கும், பெருச்சாலி ஓடும், எலி ஓடும். பெருச்சாலி வந்து சாமி படத்துட்டு போய் அந்த பெட்ரூமில் இருக்க சாமி படத்தில் பிளட்டாக கிடக்கும். கதவை திறந்தாலும் அங்கே பிளட்டாக இருக்கும். பார்த்தா பெருச்சாலி இருக்கும். அப்புறம் பூனை வரும், டாய்லெட் போய் வச்சிரும். மெயினாக கருப்பாம்பூச்சி, எலி நிறையா இருக்கும். பெருச்சாலி எலியெல்லாம் ரூம்லேயே ஓடும். அப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்படி நிறைய நியூஸ் பேப்பரில் எங்கேயோ படித்தது, டிவிலெல்லாம் பார்த்துருக்கேன்ல நியூஸில், கடிச்சிருச்சு காலை அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருப்பேன் அவர்களே. பிருத்திவிக்கு விரல கடிச்சிருமோ பால் வாசனை வரனால. நம்ம கீழே தானே படுக்க வச்சுட்டு இருப்போம், நானும் கீழே தான் படுப்பேன், என் தம்பி தான் கட்டில் படுப்பான்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு பயமாக இருக்கும், ஐயோ கடிச்சிருமோ, அதுக்கு வேண்டிய சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். அந்த 9th வீடு கட்டினதை ஞாபகம் வச்சு இவனுக்கு வேண்டி கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு நினைப்பேன். என் எக்ஸுக்கும் என் பையனுக்கும் கட்டின தாஜ்மஹல் தான் இந்த தாஜ்மஹல் தான் இது உறவுகளே. அப்புறம் என்னாச்சு அந்த இன்சிடெண்ட்டு, இவனுக்கு கோமணம் போட்டு விட்ருக்கேன் போல் இருக்கு. அந்த நான் தைச்சது வெல்க்ரோது அது கொஞ்சம் நல்லா இருக்கும், பாவாடை மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நீஸ் வரைக்கும். என்னாச்சு போட்டு விட்ருக்கேன்னா, இவன் விளாண்டுருந்தான். 8-9 மந்த்ஸ்னால் உட்கார ஆரம்பிச்சிருவாங்கள்ல. ஆனால் ஒரு இடத்துல அடங்க மாட்டான்ல, தலைகாணியெல்லாம் வச்சுருக்கேன். இவன் தாண்டி போயிட்டான் போல் இருக்கு. போயிட்டு எங்கேயோ ஓரத்தில் எறும்பு போயிட்டு இருந்திருக்கு போல் இருக்கு. அதான் ஓட்டு வீடுனா சீக்கிரம் எறும்பெல்லாம் வந்துடும்ல, அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இவன் போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கான் போல் இருக்கு. கரெக்டாக எறும்பு வந்து அவன் ப்ரைவேட் பார்ட்டில் கடிச்சிருச்சு. கடிச்சோடனே அப்படியே நல்ல பலூன் மாதிரி வீங்கிருமா அந்த ப்ரைவேட் பார்ட்டு. அழுகிறான். அப்புறம் எனக்கு ஓப்பன் பண்ணி எதுக்கடா அழுகிறான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே பலூன் மாதிரி இப்படி இருக்குது. அது ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும் அவங்களே பார்த்தா. வீங்கினா கண்ணே வீங்கினா, இப்போ பார்வதிக்கு எப்படி கண்ணு வீங்கிருக்கு, எவ்வளோ விகாரமாக இருக்குல்ல. ப்ரைவேட் பார்ட் வந்து சாஃப்டான சென்சிட்டிவான ஸ்கின் தானே, வீங்கிருச்சு. என் தம்பி அன்னைக்கு இருக்கிறான், பக்கத்தில் தான் உட்காண்ட்ருக்கிறான்.
எனக்கு ஒன்றும் புரியல. ஐயையோ! ஏதோ அடிபட்டுருச்சு சர்க்கரையில, எங்கள் ஊரில் சர்க்கரை அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஐயோ! பேட்டு பாலில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, பால்ல இல்லை பேட்டில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு கருப்புசாமியா ஏதோ ஒரு கிருஷ்ணசாமின்னு அடுத்த ஸ்ட்ரீட்லேயே இருக்கிறார் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் வந்து கிளினிக்கும் வச்சுருக்காரு, இங்கே வீட்டில் பார்ப்பார், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பார்ப்பார் காலையில். அப்புறம் நான் ஞாபகம் இருந்துச்சு, அதனால் டக்குன்னு என் தம்பியை கூப்பிட்டு என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னமோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரியல எறும்பு கடிச்சிருக்குன்ட்டு. அவன் சொல்கிறான், அவன் ஆம்பளையாக இருக்கனால அவனுக்கு தெரியும்ல, அவன் சொல்கிறான், அட ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் வெய் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனான். நானும் போனேன். அப்புறம் அவரை டாக்டர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு, தேங்காய் எண்ணெய் வைங்க ஒன்றும் இல்லை எறும்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரோகிலே அது மறக்கவே பிருத்திவியை வச்சு அது மறக்கவே முடியாது ரோகிலே. இவன் பண்ண லொல்லு இருக்கே, பிருத்திவி பண்ண லொல்லு. அப்புறம் 8th மந்தில் பிருத்திவியை வந்து அங்கே பொள்ளாச்சி எடுத்துகிட்டு போயாச்சு. 8th மந்த்துக்கு மேலே இங்கே உட்காந்துருந்தோன்னா நல்லா இருக்காது, நம்ம தான் சோத்தில் நிறையா உப்பு போட்டு சாப்பிட்றோமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து எங்கள் கேஸ்ட்டு ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு, எங்கள் மாமனாருக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவர், எங்கள் கேஸ்ட்டு. அதனால அவங்க சில சில நம்ம பெருசுங்கெல்லாம் வந்து அந்த கேஸ்ட்டு வச்சு ரொம்ப இது பண்ணுவாங்களே, நம்ம ஜாதி அப்படின்னு. அப்போ இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, மாமனார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்காரு அந்த எல்ஐசி ஏஜென்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏதோ ஒரு பேர், இவங்க வந்து ரமேஷா ராஜேஷா என்னமோ, இவர் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. வணக்கம் சொல்லிவிட்டு, பிருத்திவி வந்து 8 மாதம் குழந்தை எடுத்துகிட்டு போயிருக்கேன்ல, அப்போந்தான் 8 மாதம் குழந்தை. அப்புறம் அந்த எல்ஐசி ஏஜென்ட்டு அவங்க புத்தியே வந்து யாரை பார்த்தாலும் எல்ஐசி பாலிசி போடணுன்னு தானே கெஞ்சிட்டு இருப்பாங்க எல்ஐசி ஏஜென்ட்டு. அப்போ பிருத்திவியை பார்த்தோன்னே அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அன்மோல் ஜீவன் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. இவன் வந்து 25 வயசு வரைக்கும் வரும், ஆனால் 18 வயசு வரைக்கும் கட்டினா போதும், வருஷத்துக்கு 9,800 வருஷத்துக்கு 9,800, 18 வருஷம்தான் கட்டணும், 19 வருஷம் 20,000 வரும், அப்புறம் 2 வருஷத்துக்கு 20,000 25 வயசு வரைக்கும் வரும், அப்புறம் 3.5 லட்ச ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ எனக்கு வந்து நம்ம தான் அப்பா சொல்லி கொடுத்து அம்மா சொல்லி கொடுத்து காசு வந்து எப்படி டபுள் ஆக்கணும், எப்படி சேவிங்ஸ் வைக்கணுங்கிறத நம்மளுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஏன் எக்ஸ் வந்து ஷேவிங் தான் சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் ஷேவிங் தான் சொல்லுவார். சேவிங்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா ஷேவிங் பண்ணிட்டேன் அப்படின்னு திமிரா பேசுவார். அப்போ நம்ம தான் இவனையும் பார்த்தாகணும், எக்ஸையும் நம்ம தான் பார்த்தாகணும், தத்தெடுத்த மாதிரி ஆயிடுச்சு மாமியார்ட்டேருந்து அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் சரி நான் அன்மோல் ஜீவன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிருத்திவியும் ஒரு பாத் டப் வாங்கிட்டு 8 மாதத்தில் எடுத்துகிட்டு போயிட்டேன்ல. ஆனாலும் குளிக்க வைக்கிறதுக்கு அதில் தான் 1 வயசு வரைக்குமே அந்த பாத் டப்பு சும்மா ஒரு 3 அடியில் இருக்கும், அதில் தான் தண்ணி ஊற்றி குளிக்க வச்சிட்ருப்பேன். இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு வயசானவங்க வந்தாங்க குளிக்க வைக்கிறதுக்கு, மற்றபடி நானே அந்த டப் வச்சு குளிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன் 6 மாதத்துக்கு மேலே. அப்போ அந்த டப்பில் தான் அம்பாஸ்டர் காரு, அதை தான் இவங்க ரிட்டையர் ஆன பணமா இல்லை எக்ஸு அந்த சீட்டு எடுத்த பணமா, அந்த டெய்லி ஃபைனான்ஸ் அந்த இதாக என்னன்னு எனக்கு தெரியல அவர்களே. ஆனால் 35,000 அம்பாஸ்டரை போய் 1 லட்ச ரூபா பக்கம் செலவு பண்ணி ப்ளூ கலர்லேருந்து ஒயிட் கலர் மாற்றி அந்த கீட்டெல்லாம் எல்லாம் நல்லதாக மாற்றி என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா மச்சாண்டாரும் அந்த கார் தான் எடுத்துகிட்டு போவார், நாங்களும் அந்த கார் தான் எடுத்துகிட்டு வருவோம், காமனாக வீட்டில் இருக்கிற காரு. ஆனால் எக்ஸ் தான் 35,000 வாங்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அவர் அந்த கோழி பண்ணியோ என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணார்ல, அந்த காசை வச்சு தான் அவர் தான் வாங்கினார், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் கரெக்டாக அந்த டப்பில் வந்து பவுடர் டப்பா செரலாக்கோ என்னென்னா வேணுமோ பிருத்திவிக்கு அதை போட்டுருவேன், அம்பாஸ்டரில் வந்து பின்னாடி வச்சு விட்ருவேன். அப்புறம் வாக்கரு எல்லாம் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போது நான் வந்து என் பையனை நல்லா ராஜா மாதிரி வளர்க்கணும். எனக்கு எவ்வளோ காசு வருதோ எனக்கு சேவிங்ஸ்க்கு ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக வச்சுக்கிட்டு
பிருத்திவி மேலே தான் ரொம்ப நான் செலவு பண்ணுவேன். 100 ருபீஸ்க்கு எனக்கு பொம்மை கிடைக்கல, அதனால இவன் கேட்குறானோ இல்லையோ நம்ம வந்து தலையாட்டி பொம்மை ஒன்று தலையாட்டிகிட்டே போகும் அழகா, அது 100 ருபீஸு. இங்கே இப்போவுமே ராணி ஃபேன்சியில் போய் கேட்டால் உன்னைய மாதிரி ஒரு அம்மா பார்த்துருக்க முடியாது, இப்படி வாங்கி தர பையனுக்கு ஸ்டேஷ்னரி என்ன பொம்மை என்ன அப்படின்ட்டு நான் இவனுக்கு நிறைய பொம்மைலாம் வாங்குவேன்னா அதையும் அந்த டப்பில் போட்டு வாக்கரு எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கணும் அப்படின்ட்டு நான் சம்பாதிக்கிற காசு மெஜாரிட்டியாக இவன் மேலே தான் போட்டுட்ருப்பேன். ஏன்னா 8 மாதம் வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் ஓசி சோறு தானே, அதனால பார்லரில் ஓடுறதோ டெய்லரிங்கில் வர்றதோ எனக்கு பெருசாக கம்மி. அப்புறம் அவர் அங்கே ஓசி சோறு சாப்பிட்டுட்ருக்காரு, அதனால சரி அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வாக்கர் வாங்கினா கூட எல்லோரும் வந்து 700 800 வாங்குவாங்க, ஏன்னா குழந்தை வந்து பெருசாயிரும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், 3500 நான் வாக்கர் வாங்கினேன். அதில் கொஞ்சம் அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பாத் டப்பு, அப்புறம் இது ஒரு கார் பேபி ஃபோட்டோ இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். அவன் 2-3 வயசு வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தான். லான்சர் அப்படின்னு எழுதியிருக்கோம், அந்த மியூசிக்கல் மாதிரி சேரு, பெரிய பெரிய டயர், எல்லோரும் அதில் டம்மியாக வாங்குவாங்க, வேஸ்ட் பிளாஸ்டிக்கில் செஞ்சது. அது என்ன 1000 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஆனால் நான் அதே வந்து 4500 வாங்கினேன். வாக்கரே 3500. எதுக்கு அப்படின்னா நான் 3500 வாங்கினாதான் அது வந்து 8 வீல்ஸ் இருக்குது. இவன் விழுகவே மாட்டான். இவன் காம்பவுண்ட்லேயே சுற்றிட்டு வரத்துக்கு அந்த 8 மாதமும் அதுலேயே சுற்றுறதுக்கு சரியாக இருக்கும். நான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, முன்னாடி வீட்டுக்காரங்களாம் பார்த்துக்குவாங்க. இன்னொன்று, இவனுக்கு ஏதாச்சும் 1000 ஜோஷியம் சொல்லியிருக்கனால இவன் சப்போஸ் யாராச்சும் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த காம்பவுண்டில் 6 வீடு, நாங்களே 2 வீட்டில் இருக்கோம்ல, நான் ஒரு வீடு எடுத்தது இருக்குது பக்கத்தில் ஓட்டு வீடு, மிச்சம் 4 வீட்டில் எல்லாரும் ஆசையாக தூக்கிட்டு போவாங்க பிருத்திவியை 8 மாதம் வரைக்கும். நல்லா செல்லமாக வளர்ந்தான் காம்பவுண்டில். இவன் ஒருத்தன் தான் குழந்தை, அதனால் எல்லோரும் தூக்கிட்டு போவாங்க, எதையாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், சிஸ்டமேட்டிக்காக பாலக்கீரை கொடுக்கணும், கேரட்டு கொடுக்கணும். அதனால இவன் ஏதாச்சும் திருட்டுத்தனமாக அவங்க ஊட்டி விட்டாங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு டைம் மாறிடும்ன்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் போய் குழந்தைய படக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறவங்களே. அப்புறம் ஏதாச்சும் ஆயிரும் என் பையனுக்கு, எங்கேயாச்சும் விழுந்துருவான், இவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன். ரொம்ப வருஷம் அப்படி பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து வீடு கட்டும்போது தான் ஜோஷியம் பார்க்குறதுக்கு தண்ணி வருமா, எல்லோரும் சொன்னாங்க தண்ணி வராது பாறை அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் ஜோஷியம் பார்த்து தான் போர் போட்டோமா. அப்போந்தான் வந்து உங்களுக்கு சர்ப்ப தோஷம் இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டுக்கு கிளியர் ஜாதகம், அதனால அந்த இது வச்சு தான் இவனுக்கு ஆயுள், அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் இவனை கிரிக்கெட் விளாட்றதுக்கோ பசங்க கூட விளாட்றதுக்கோ கொஞ்சம் விடுவேன். அதுவுமே ரொம்ப தூரம் விட மாட்டேன், அப்போ போய் எட்டி பார்த்துக்குவேன். அப்போவும் அந்த பயம் போகலைன்னு வைங்களேன், அந்த பயம் இன்னுமே அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பிருத்திவி வளர்ந்தான். அவனுக்கு அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் ஒரு பென்சில் கேட்டானா 5 பென்சில் வாங்கி கொடுப்பேன். 10th எழுதுறதுக்கு பார்க்கர் பென்னு 600 ருபீஸ்க்கு கோயம்புத்தூரில் போய் தேடி 2 பார்க்கர் பென்னு 10th எழுதும்போது வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி தான் 12th வாங்கி கொடுத்தேன். இப்போவும் எக்ஸாமு செமஸ்டர்னு சொன்னால் வாங்கிக்குவான்ல, ஆனால் அங்கேயே ஸ்டேஷ்னரி இருக்குல்ல வாங்குவான்ல. இல்லை, நான் என்ன பண்ணுவேன், 12 எத்தனை அரியர் வச்சுருக்கான்னு தெரியல, அதனால் இன்னுமே 12 பென்னு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு காலையிலேயே 5 இல்லைனா 6 பென்னு ரப்பர் பேண்ட் போட்டு வெய் பாக்கெட்டில் வெய், இல்லைனா பேக்கில் குட்டி பேக் எடுத்துகிட்டு போவான் அதில் வெய் அப்படின்னு சொல்லி துணிச்சிட்டே உட்காந்துட்ருப்பேன். அப்படி என்னதான் நான் வந்து காசு கஷ்டப்பட்டாலும், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் குழந்தைய வச்சு நிறையா கிளைண்ட்ஸ் வந்து இவனை தூக்கிக்குவாங்க, நீங்கள் ஐப்ரோஸ் எடுங்கட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 8 மாதம் வரைக்கும் நான் வந்து அந்த பச்கானாவே வாங்கல வரவங்களே, இங்கே பிப்பு மாதிரி போடுவாங்களே இந்த மேலே ஷோல்டரில் ஒரு நாடா மாதிரி போட்டு, அது நான் வாங்கவே இல்லை. அந்த ட்ரெஸ்ஸு கிளைண்ட்ஸு நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க, கோமனம், பவுடர் டப்பா. அப்புறம் அந்த பச்கானா 8 மாதம் வரைக்கும் நான் வாங்கவே இல்லைன்னா எவ்வளோ பச்கானா வந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு 50க்கு மேலே வந்திருக்கும். அப்போவே கிளைண்ட்ஸ் வந்து என் கல்யாணத்துக்கு நிறையா மொய் கொடுத்தாங்கல்ல, 40,000 ரூபா மொய்யாக வந்துச்சுல. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் எல்லோரும் ஆசையாக இருப்பாங்க. இன்றைக்கி கூட பிருத்திவி எப்படி இருக்கான்னு உள்ளே வரும்போதே பிருத்திவி எப்படி இருக்கான், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஆனந்த் அண்ணா எப்படி இருக்காங்க, அப்படி தான் கேட்டு வருவாங்க கிளைண்ட்ஸு. ரொம்ப பழைய கிளைண்ட்ஸு தூக்கிக்குவாங்க. சில கிளைண்ட்ஸு எனக்கு அவங்க வீடெல்லாம் தெரியாது, புதுசாக 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவங்க வந்து திடீர்னு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்களா, எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறதுக்கு. அப்புறம் கொடுத்துருவேன். அப்புறம் 2 நிமிஷத்தில் பின்னாடியே போவேன். ஏன்னா நான் நினைப்பேன் அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா எங்கே போய் தேடுறது குழந்தைய, நம்ம கூமுட்டையாக இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு
அப்படியே பின்னாடி ஓடிடுவேன். ஷால் போடலைனாலும் பரவாயில்லன்ட்டு ஓடிடுவேன். இந்த மாதிரிலாம் பயந்து பயந்து அவனை வளர்த்திட்டு உட்காண்ட்ருப்பேன். அப்புறம் 6 மாதத்துலேயே இவன் வந்து ஏதோ வாயில் போட்டான். 6 மாதத்துலேயே இவன் என்னத்தை பெட்டில் இருந்துச்சா என்னன்னு தெரில. ஆனால் இவனுக்கு வந்து இல்லை, இவனுக்கு அமாக்சிலின் சேராது. 6 மாதத்தில் வந்து இவனுக்கு சளிக்கோ காய்ச்சலுக்கோ அமாக்சிலின் கொடுத்தாங்க உறவுகளே, ஆன்டிபயோட்டிக்கு. அது இவனுக்கு சேராமல் 6 மந்த்ஸில் வாந்தி பேதி. ஃபஸ்ட்டு பர்த்டேவும் அந்த சைல்ட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அங்கே தான் அவர் பார்த்தாரு. ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல், மறந்துட்டேன், பெரிய ஹாஸ்பிட்டல் ராமநாதபுரத்தில், அங்கே சேர்த்தோம். அதே மாதிரி அடுத்த பர்த்டேவும் அதே மாதிரி வயிற்றால வாயில் போய் வாமிட்டு டிசென்ட்ரி போய் கிறங்கி அடுத்த வருஷமும் அங்கே தான். எப்போ பார்த்தாலும் தீபாவளி வந்துச்சுனாலே எனக்கு பயமாக இருக்கும். இவன் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்குவானே, எனக்கு பார்லர் அப்போ தான் ஓடும், லாஸ் ஆகுதே அப்படின்ட்டு ஒரு இதாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போய் இவனை பார்க்குறதும் கஷ்டமாக இருக்கும்ல, இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த இதெல்லாம் போடுறது, ஐவிலாம் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல பார்க்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். இது ஒரு மெமரிஸு. எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு, என்ன தான் ஹஸ்பண்ட்னால தான் நம்மளுக்கு குழந்தை வந்தாலும் குழந்தைய வந்து கண்ணுங்கருத்தமாக பார்த்து பார்த்து ஃபீட் பண்ணி அதுக்குன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாயை கட்டி வயிற்ற கட்டி எவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல இந்த குழந்தைங்கள வளர்க்குறதுக்கு. ஆனால் அந்த குழந்தை வந்தோன்னே நம்மளுக்கு ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருது. எது எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். பையனுக்கு வேண்டி சம்பாதிக்கணும், பையனுக்கு வேண்டி இன்னும் நிறையா காசு சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரிலாம் நினைப்பேன். சரி உறவுகளே, இப்போது பிருத்திவியோட அடுத்தடுத்து என்னெல்லாம் மெமரிஸ் வருதோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். அவன் நடந்தது, அவன் பண்ண லொல்லெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் விட்டு போனது இருக்கும்ல, அதை சொல்கிறேன் உறவுகளே. இன்னொரு 1/4 மணி நேரம் அதை சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லரிங்கு பார்லர் எல்லாம் திருப்பி குழந்தையோட இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பணம் வர ஆரம்பித்தோன்னே தான் எல்ஐசி இது கட்டிகிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு 4 தடவை கட்டணும். 2800 சில்லறையா அந்த மாதிரி ஏதோ வரும் வரவங்களே. 3 மாதத்துக்கு கட்டுறது வந்து 2800 அந்த மாதிரி ஏதோ வரும். ஆனால் 9800 நினைக்கிறேன் டோட்டலாக. அதை கட்டுறதுக்கு காசு வேணும். அப்புறம் அதுக்கு வேண்டி சம்பாதிப்பேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். தூக்கமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் எந்த முகூர்த்தமும் கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்கன்னா அப்போ வந்து ஒரு 4000 வந்திருக்கும். பிருத்திவி பிறந்த கையோட 4000 வந்திருக்கும். 4000 கேட்குறாங்கன்னா, ஒருத்தர் 3000 கேட்குறாங்கன்னா, சரி பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, 1000 வேண்டி பார்க்க வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் நிறையா பேர் ஏமாற்றிருக்காங்க. கல்யாண முகூர்த்தத்தில் நடக்கிறது தான் எல்லா பியூட்டிஷியன் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் நடக்கிறது தான். அவங்களே என்னென்னா மேக்கப் கூப்பிடுவாங்க, வந்து கண்ணு மூக்கு நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரின்ட்டு நானும் புக் பண்ணிடுவேன். அம்மா பார்த்துக்குவாங்கள அப்படின்ட்டு அந்த லீவ் நாளில் வருதா அந்த மாதிரி பார்த்துட்டு புக் பண்ணிக்குவேன். ஏன்னா பிருத்திவியை விட்டுட்டு போக முடியாது. அப்போல்லாம் இந்த பம்ப் பண்ணி வைக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிக்கவும் இல்லை அப்படிலாம் எடுத்து வைக்கிறது பாலை. அதனால ஃபீடிங்க்கு வேண்டியே எங்கேயும் போக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். சீர் அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு கூட கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் போனேன். சீருக்கு தான் டக்குன்னு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மட்டும் தான் அட்டன் பண்ணேன். கம்மி காசு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அட்டன் பண்ணிகிட்ருப்பேன். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனோ இல்லை கல்யாணம், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கெலாம் போகும்போது முன்னாடியும் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்பப்போ மேக்கப் போகும்போதும் அந்த 1500 இருந்துச்சுல மேக்கப் ரேட்டு, அப்போ 500 எனக்கு செட்டுக்கே போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கண்ணு மூக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போ முதல் நாள் போய் நம்ம மேக்கப் பண்ணிட்டு வரோமோ அப்போ தாங்குவாங்க, காஃபி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு சில கிளைண்ட்ஸு மட்டும்தான். அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, முகூர்த்தம் முடிஞ்சோடனே முதல்ல அட்வான்ஸ் வந்து கம்மியாக தான் 100 200 அந்த மாதிரி தானே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் காசு கொடுப்பாங்கன்ட்டு நம்ம அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம பாட்டுக்கு பேக்காட்டம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்க தாலி கட்டுவாங்க, 10 மணி ஆனாலும் வந்து காசை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம அப்புறம் சொல்லுவாங்க நாங்கள் அப்புறமா கொடுக்குறோம், செட்டு கொடுக்கும்போது கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா செட்டு கொடுக்க வரும்போது அப்போல்லாம் ஃபோட்டோ கிடையாதுல்ல, நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாதுல்ல, ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறது தானே. அப்போ என்ன சொல்லிடுவாங்க, கொண்டை அங்கே நகர்ந்துருச்சு, கம்மல் உடஞ்சிருந்துச்சு, அது சரியில்லை இது சரியில்லை, ஃபேஸ் வந்து கருத்துருச்சு, ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லுவாங்க ஒரு அவங்களே. நான் வந்து லாக்மி, நான் வந்து எங்கள் அப்பா 6000 தமிழ்காரங்கள்ட்ட படிக்க வைக்காததுக்கு நான் கோவப்படுவேன். மனசில் ஒரு வருத்தம் இருக்குது. 6000 படிச்சிருந்தா நான் சீக்கிரம் வந்து இங்கே அச்சீவ் பண்ணியிருப்பேன் இன்னும் அப்படின்னு நினைப்பேன். அங்கே ஹிந்திக்காரங்கள்ட்ட படித்தனால அந்த ஜட
அலங்காரம்லாம் நானாக யோசனை பண்ணி நான் பண்ணது தான், ஏதாச்சும் இனோவேட்டிவாக பண்ணது தான், அதில் சக்ஸஸ் ஆனது தான். ஆனால் தமிழ்காரங்கள்ட்ட படிச்சிருந்தா நான் முக்கிட்டு நான் டென்ஷன் ஆகிட்டு இருக்க தேவையில்லை. தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது கஷ்டமாக தானே இருக்கும் அதை புரிஞ்சு பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு வந்து அப்போ சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா அப்போல்லாம் லாக்மி இவங்கெல்லாம் லாக்மி யூஸ் பண்ண மாட்டாங்க. லோக்கலில் இருக்க பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் லாக்மி எக்ஸ்பென்சிவ்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து கேன்டீன்லேருந்து கிடைக்கும்ல, எங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வருவாங்கள்ல. அப்போ ஃபவுண்டேஷன் பாட்டில் ஒரு பாட்டில் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது நான் மட்டுமா யூஸ் பண்ணுவேன், யாருக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்போ அந்த ஃபவுண்டேஷனு காம்பேக்ட் எல்லாம் அப்போ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்போவே நான் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுனால அது கரெக்டாக இருக்கும். ஷேட்ஸும் 2-3 ஷேட் வாங்கி வச்சுக்குவேன். பர்ஃபெக்டாக போட்டுவிட்டு வரவங்களே அப்போவே ஹெச்டி மேக்கப் மாதிரி தான் பண்ணிட்டு வருவேன். ஆனால் இப்படி போய் சொல்லுவாங்க வரவங்களே, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நம்மள்ட்ட ப்ரூஃப் இல்லையா. அப்புறம் செட்டு கொடுக்க வரும்போது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும். கொண்டை நகர்ந்துருச்சு அப்படின்னா நல்லா தைச்சிட்டு தான் வருவேன். ஆனாலும் கொண்டை நகர்ந்துருச்சு அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் மாலை போட்டது அவங்க எப்படி போட்டாங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. மாலை போட்டு இழுத்துட்டாங்களா, யாராச்சும் ஜடை இழுத்துட்டாங்களா, உட்காரும் போது ஜடை இழுத்துருச்சா, அப்படி மிஸ் ஆகிடுச்சா, நான் சொல்லி கொடுத்துட்டு தான் வருவேன். ஜடையை எடுத்துகிட்டு தான் உட்காரணும், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் வந்து இருந்துச்சு. நிறையா பேர் காசு கொடுக்காம போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து பெரிய பொண்ணுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பெரிய பொண்ணுக்கு 2 நேரத்துக்கு மேக்கப் நான் தான் பண்ணேன். அப்போ வந்து பூவில் வந்து கலர் பண்ணுற மாதிரி நெயில் பாலிஷில் நான் தான் ஃபஸ்ட்டு கலர் பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். இல்லைனா பட்ஸு கிடைக்கும்ல, துணி பட்ஸு, அதை ஃப்ளவர் பட்ஸு அதை வச்சு ஜடையில் டாலர்ஸ்க்கு நடுவில் வைப்பேன். ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் ப்ரைடல் மேக்கப். அப்போவே வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்பேன். அப்போ முதல் நாள் நைட்டுக்கு வந்து ஒயிட் ஸ்டோனு போட்டாச்சு, வைலட் கலர் சாரீ, அந்த பொண்ணு கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும், சரின்ட்டு பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்த நாள் போய் காலையில் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் காசு கொடுக்கல, சரி மிடில் கிளாஸ் தானே, அப்புறமா மொய் வந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அவங்க வந்து ஒரு 2000 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேக்கப்புக்கு. அப்போது 2000 1000 தான் கொடுத்தாங்க. ஒரு அவங்களே 1000 கொடுக்கவே இல்லை. எனக்கு செட்டுக்கு கொடுக்கணும்ல, செட்டுக்கும் அப்போ கொஞ்சம் எச்சாக இருக்கும்ல, செட்டுக்கு கொடுக்கணும், பூ கொடுக்கணும், இந்த நெயில் பாலிஷ் வேறு எக்ஸ்ட்ரா வேலை. பிராண்டட் நெயில் பாலிஷ் தான் வாங்கி அந்த ஷிம்மர் கலர் நல்லா இருக்கும்ன்ட்டு யூஸ் பண்ணுவேன். என்னடா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இப்படி ஏமாற்றிருக்காங்க, நிறையா பேர் ஏமாற்றிருக்காங்க. செட்டு பிச்சு கொடுத்துருவாங்க, அப்புறம் நம்ம ஒன்றும் பேச முடியாது, அது காசும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா 2 நாள் கழித்து செட்டு வந்து ரிசப்ஷன் கூட யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வர்றதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரிலாம் போய் பேசுவாங்க. அதனால இவங்க வந்து கொடுக்கலையா, எனக்கு 1000 கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்வா, ஐயோ நைட்டெல்லாம் உட்காந்து நெயில் பாலிஷ் எக்ஸ்ட்ரா அடித்து, மல்லிகைப்பூ தான் அப்போல்லாம், மல்லிகைப்பூ நான் தான் கோர்த்துட்ருப்பேன். அதை வந்து மொக்கா இருக்கிற இதில் நான் நெயில் பாலிஷ் அடித்து அதை சேஃப்டி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். என்னடா அப்படின்ட்டு 1000 கொடுக்கல, எப்படா சண்டை போடுறது அவங்கள்ட்ட அப்படின்ட்டு வீட்டுக்கு போனேன். அந்த பிள்ளையோ அவங்க யாரோ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த கல்யாண பிள்ளை இல்லை, அவங்க தங்கச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க செட்டு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையுமே சண்டை போடுற மாதிரி சும்மா கேட்டேன், ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்கிட்ட புக்கே பண்ணியிருக்க வேண்டாம், இதோட வேறு யாராச்சும் கொஞ்சம் லோவாக பட்ஜெட்டில் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட போயிருக்க வேண்டியதை, நான் தான் ஹையஸ்ட்டாக வாங்குவேன். இன்றைக்கி வரைக்கும் என் பார்லரில் தான் சர்வீசஸ் கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக ரேட் வச்சுருப்பேன். வந்தால் வாங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருப்பேன் இன்றைக்கி வரைக்குமே. அப்போ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தேன்ல, உங்கள் கருப்பாக இருக்க பொண்ணை எவ்வளோ லட்சணமாக காமிச்சிருக்கேன், அவங்களுக்கு மேட்சிங்காக நான் வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு, இது லாக்மி வந்து எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, அப்போ 100 ருபீஸே பெரிய வேல்யூவாக இருந்திருக்கும்ல, அப்போ 100 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்லி, எல்லாமே லாக்மியில் தான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லி, அவங்களுக்கு லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே லாக்மி அப்படின்னு சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து வேலை முடிஞ்சிச்சுல, அதனால அவங்க டோனே கண்ணு மூக்குன்னு சொல்லிட்டு இருந்த வாய் இப்போ வேறு மாதிரியா பேசுது. அவ்வளோதான், நீ சரியாக பண்ணல அப்படி இப்படின்னாங்க. சரின்னு நான் வந்துட்டேன். அப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் இருக்கும் அவங்களே. அந்த கர்மா பாருங்கள், 4-5 வருஷம் தானே இருக்கும். அந்த 4-5 வருஷத்தில் அந்த மாப்பிள்ளைக்கு வந்து இவங்களுக்கு குழந்தையும் கன்சீவ் ஆகலை. மாப்பிள்ளைக்கு வந்து யூரின் போகிற இடத்துலையா எங்கேயோ ஏதோ இதாகிடுச்சு, புண்ணு மாதிரி ஆகி அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இறக்குற மாதிரி ஆயிடுச்சு.
அப்புறம் இறந்துட்டாங்க. எனக்கு தெரியும். அந்த கிளைண்ட்டே வந்து சொன்னாங்க, இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா, அவங்களோட ஸ்டோரி சொன்னாங்க. ஆனாலும் நான் வந்து எவ்வளோ மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து எந்த காலத்துலேயும் சாபம்லாம் கொடுக்கல. நீங்கள் வந்து 1000 ரூபா என்னோடது அடிச்சுக்கிட்டீங்க, எனக்கு வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கலன்ட்டு நான் ஒரு நாள் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அவங்களுக்கும் சாபம் கொடுக்கல. ஆனால் கருமா இருக்குல்ல, ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான்ல. நான் வந்து இது ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு சாமி அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படி சொல்கிறது, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஹர்ட் ஆச்சு ரோக்லே. என்னோட வேலையை இவங்க மதிக்கலையே, நம்மளை இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு ரொம்ப அழுதேன். அதனால அந்த கிளைண்ட் வந்து சொல்லும்போது நான் அவங்க கூட அழுதேன். ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வருத்தம் இருக்குது. அப்புறம் நான் அவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லி செகண்ட் மேரேஜ் பண்ணி இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது. இன்னுமே என்னோட கிளைண்ட்டு தான். அவங்க அம்மா அப்பா தானே காசு கொடுக்கல, அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும். ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியும் இவங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நினச்சிருந்தா இவங்க கொடுத்துருக்கலாம், அவங்களும் கொடுக்கல, அவங்க பேரண்ட்ஸும் கொடுக்கல. பரவாயில்ல, சரி, எதை பண்ணாலும் ஆண்டவன் இருக்கான். நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அவங்கவுங்க பண்ணதுக்கு அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி 8 மாதம் பிருத்திவி வச்சுட்டு இருக்கனால வர வேலையை பார்த்து, டெய்லரிங்கை பார்த்து, டியூஷன் மட்டும் எடுக்கல, அப்புறம் கிளாஸும் எடுக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தி நான் இங்கே இருக்கும்போதே ஜிஆர்ஜிக்காரங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த அண்ணா, அந்த ஜானு இருக்கான்ல, என்கிட்ட டியூஷன் படிக்க வந்தானுங்கள்ல அந்த மதுரைக்காரங்க, அந்த ஒரு பையன் சென்ட்ரலில் இருக்க பையன், அவனும் பார்ஷியல்ட்டி. அதனால தான் என்கிட்ட ரொம்ப ஒட்டிக்குவான். என்னோடய மாமா பையன் பக்கத்து வீட்டில் அந்த மிலிட்ரிக்காரங்க மாமா இருக்காங்களா, அவங்களோட பையனும் சென்ட்ரலில் மிடில் இருக்க பையன், அந்த செகண்டாக பிறந்திருக்க பையன், அவனும் அவங்க வீட்டில் பார்ஷியல்ட்டி பார்க்குறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப ஒட்டிகிட்டே இருப்பான். அப்போ இந்த ஜானு சொல்லி தான் எனக்கு வந்து ஜிஆர்ஜி கடையே தெரியும். ரோட்டு மேலே இருக்குது. ஜிஆர்ஜி கடையில் போய் தான் 2 கிராமு. அப்போ என்ன, என்னோடய கல்யாணத்தப்போ 3500 இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கரெக்டாக இவன் மே 29 பிறக்கிறான். எங்களுக்கு ஜூன் 3rd 4th தான் எங்களோட வெட்டிங் டே. அப்போ 5 நாளோ 6 நாள் தானே வித்தியாசம் வருது. அந்த ஒரு வாரம் தான் வித்தியாசம் வருது. ஃபஸ்ட்டு இவனோட பர்த்டே தான், இவனோட பர்த் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் 5 நாள் கழிச்சு தான் எங்களோட வெட்டிங் டே வருது. அந்த 9 மாதம் கணக்கு, அந்த 3 மாதம் கழித்து கன்சீவ் ஆனனால ஒரு வாரம் முன்னாடியே பிறந்துட்டான். வெட்டிங் ஆனிவர்சரி ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கே பிறந்துட்டான். அப்புறம் அந்த ஜிஆர்ஜியில் போய் அப்போ எவ்வளோ இருந்திருக்கும், ஒரு வருஷம் கழிச்சுன்னா ஒரு 4000 ரூபா வந்திருக்குமா பவுனு. அப்போ நான் வந்து 1/2 கிராம், 1/4 கிராம், 1/2 கிராம் அந்த மாதிரி கம்மல் 1/2 கிராம் தான் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த வைலட் ஸ்டோனு, மேலேயும் கீழேயும் வைலட் ஸ்டோனு, ட்ரிபிள் கல் வச்சுருக்கோம், ட்ரிபிள் கலர் கல் அந்த மாதிரி. அப்புறம் ஒயிட் ஸ்டோனு, எதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கக்கூடாது, வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒயிட் ஸ்டோன்லாம் வாங்கலையோ அது மாதிரி ஸ்டோனாக வாங்கி தள்ளிட்டு இருந்தேன். ஒரு 10 ஜோடி சேர்த்துருப்பேன் வரவங்களே. அந்த 8 மாதம் நான் பிருத்திவி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எங்கள் அம்மா வந்து டைப்பர் வாங்கி கொடுக்குறது எல்லாமே எங்கள் அம்மா செலவு தானே, அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அம்மா வந்து பிருத்திவிகிட்ட அவ்வளோ அட்டாச்சு. என்னையே கவனிக்கல எங்கள் அம்மா, ஆனால் பிருத்திவியை தாங்குன்னு தாங்குவாங்க. அவனை என்கிட்டருந்து புது வீடு கட்டினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்கும். எங்கள் அம்மாட்டிருந்து அவனை பிடுங்கிட்டு வரலான்னு தோணும். அவ்வளோ பாசம் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் ஃபஸ்ட்டு பேரன் பையன் ரொம்ப பாசம். அவனை வந்து 2.5 வயசில் எங்கள் அப்பா பஸ்ஸில் தூக்கிட்டு போவார். இங்கேருந்து இல்லை, வேனில் கூப்பிட்டு போயிட்டு 2.25 வயசுலேயே வேனில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அம்மா கூட பஸ்ஸில் தூக்கிட்டு வருவார் ஷோல்டரில். அப்படியெல்லாம் 2 வயசோ 2.25 வயசுலேயே கூப்பிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. அது சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கிடைக்காத பாசம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. பாசம் இருந்துச்சு, ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி பாசம் கிடைக்கல. அப்படி தான் நான் சொல்லணும். எங்கள் அப்பா அம்மா தம்பி இவங்கள பற்றி சொல்கிறதுனால இவங்க எல்லாருமே நெகட்டிவ் கேரக்டர்னு நான் சொல்ல வரல. மச்சாண்டார் ஒய்ஃபு, மாமியார் எல்லாத்தையுமே நான் நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க பண்ண விஷயம்லாம் வந்து என்னைய வந்து அசிங்கப்படுத்துறது, ஹர்ட் பண்ணுறது. நான் டிசர்விங் கிடையாதுல்ல. நான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக தானே இருக்கேன். நல்லா சமையல் செய்வேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா ஒரு டைப்பாக இருக்கேன், எல்லாத்துலேயும் நல்லா பேசுவேன். அப்போவும் ஏன் இந்த மாதிரி என்னை வந்து வில்லி மாதிரி எங்கள் மாமியாரும் பார்ஷியல்ட்டி பார்த்தாங்க? ஏன் அந்த மாதிரி ஹஸ்பண்டும்
ஹஸ்பண்டும் நம்ம எதிர்பார்ப்போம்ல உறவுகளே, கல்யாணம் ஆச்சுன்னா நம்மளை வந்து கட்டி பிடிச்சி தூங்கணும், அந்த மாதிரி அவர் வந்து என்றைக்குமே முன்னாடி வந்து கையை அறுத்துக்கிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது கையை அறுத்துக்கிட்டு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாள் கூட என்னைய ஹக் பண்ணது கிடையாது, கிஸ் பண்ணது கிடையாது. ஏறணுமா, குதிரை ஓட்டணுமா, இறங்கணுமா, அந்த மாதிரி அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அரேஞ்சு மேரேஜில் கூட பாசமாக இருப்பாங்க. இவர் வந்து அந்த மாதிரி பாசம், அந்த பேம்பர் பண்ணுறது, பொண்டாட்டியை அழகை ரசிக்கிறது, பொண்டாட்டிக்கு பூ வாங்கிறது, பொட்டு வாங்கிறது, ஏதாச்சும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார் எக்ஸு. ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து ஆனந்தி ஃபுல்ஃபில் பண்ணுவார். நானே வாங்கலை அப்படின்னா கூட இது வாங்கலையா, கம்மல் வாங்கலையா, அப்புறம் பூ வந்து எங்கள் அப்பா எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு முளம் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ வச்சு எடுத்து வச்சுட்டு தான் சாமிக்கு அவங்க அப்பா ஃபோட்டோக்கெலாம் போடுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனந்தியை. ஆனந்த் வந்து நிஜமாகவே என்னோடய பேக் போன் தான். அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது தான் என் லைஃப்பை இவ்வளோ ஹாப்பியாக ஆக்கினதுக்கு. இப்போ வந்து 58 மினிட்ஸ் ஆயிடுச்சு உறவுகளே. உங்களுக்கு என்னோட கதையில் ஏதாச்சும் வந்து இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலான்னு சஜஷன் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கல்யாணம் பண்ண போகிறவங்க யோசித்து ஹஸ்பண்டை தேர்ந்தெடுங்க. லவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருங்க உறவுகளே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொண்ணாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்பானியாக இருந்தால் கூட நீங்கள் மாதம் இப்போ இருக்க காலத்துக்கு 30,000 சம்பாதிக்கிற மாதிரி இண்டிபெண்ட்டாக இருங்க. சேவிங்ஸ் நிறையா வைங்க. சேவிங்ஸ் காப்பாற்றும், என்றைக்கும் சேவிங்ஸ் காப்பாற்றும், அதுதான் மதிப்பு கொடுக்கும். ஓகேவா? பாய் உறவுகளே, குட் நைட், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச். ஹைப் பண்ணிடுங்க மறக்காமல். இப்படி உங்களோட ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் காமிக்கும். 3 தடவை தான் வாரத்தில் ஹைப் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் ஹைப் பண்ணி என்னோடய லைஃப் ஸ்டோரி வந்து நல்லா நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகட்டும், நிறையா பேர்த்துக்கு ஐ ஓப்பனராக இருக்கட்டும். இதிலேருந்து லெசன் கிடைக்குதோ இல்லையோ, நல்லதை எடுத்துக்கோங்க, ஐ ஓப்பனராக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணிங்கன்னா லிங்க்கை நிறையா பேர் பார்ப்பாங்க. ஸ்டேட்டஸ் எல்லாருமே பார்ப்பாங்களே, அதனால் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு நிறையா வியூஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் உறவுகளே, பாய். லூலு, மதிமா, லவ் யூ, பை பாய். அப்புறம் லூலுப்போட பசங்களுக்கும் நன்றி என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. சக்கரவர்த்தி, தேங்க்யூ, பாய்.